அன்பார்ந்த தோழர்களே, உழைக்கும் மக்களே, நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் பெண்கள் மீதான அந்த சைபர் குற்றம் என்பது முன்பை காட்டிலும் பல மடங்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு பாராளுமன்ற தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன தகவல் அப்படின்னா, கடந்த ஆண்டில் காட்டிலும் 76,657 சைபர் குற்றங்கள் பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்டிருக்கு. பாலியல் ரீதியாவோ ஆபாச ரீதியாவோ இப்படியான குற்றங்கள் குறைஞ்சப்படல, அதிகரிச்சுட்டு தான் இருக்கு. குறிப்பா அது விவரங்களா சொல்றாங்க. 2022ல 62,224, 2023ல 46,66, 2025ல பாத்தீங்கன்னா 76,657. இது கிட்டத்தட்ட 2025 அப்படின்னு நம்ம கணக்கில் எடுத்துட்டா 2024 விட 28,322 குற்றங்கள் கூடுதல் ஆயிருக்கு. அப்ப 70,000 என்பது அதிகபட்சமானது. அப்ப இதுக்கு காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒன்றிய அரசு சட்ட ஒழுங்கு சம்பந்தமானது மாநிலங்கள் கையில தான் இருக்கு, யூனியன் பிரதேச கையில தான் இருக்கு அப்படின்னு ஒன்றியத்துக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கையை வைக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்டத்தனமானது, அயோக்கியத்தனமானது. இவனுக்குலாம் பொம்பளை புள்ளையே இல்லையா, வீட்டுல பெண்களே இல்லையா, இவனுக்குலாம் அந்த குற்றம் நடக்காதா, இவனு இருக்கிற ஏரியாவில் நடக்காதா? ஒன்றியத்துக்கு மாநிலத்துக்கு எப்படி வந்து பொறுப்பு இல்லைன்னு சொல்ல முடியும்? ஒன்றியத்துக்கு பொறுப்பு இல்லைன்னு நம்மளோட கேள்வி என்பது ஒன்றியத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது, மாநிலத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. இன்னைக்கு சமீபத்துல கூட தமிழ்நாட்டுல தூத்துக்குடி 2.5 வயசு குழந்தைங்க, +2 மாணவி இப்படின்னு பல பிரச்சனைகள் தினந்தோறும் நடந்துட்டு தான் இருக்கு. பெண்கள் மீதான பாலியல் குற்றம் அதிகரிக்குது. காரணம், சமூகம் ஒரு ஆணாதிக்க சமூகமா இருக்கு. அதோட விளைவு இந்த குற்றங்கள் அதிகரிக்குது. இப்ப பெண் நம்ம கீழானவ என்ன வேணா செய்யலாம்னு அவன் நினைக்கிறான். அப்ப அதற்கு தகுந்த மாதிரிதான் அரசு என்ன செய்யுது? எந்த அரசா இருந்தாலும், சாராயம் விற்கிறியா, டாஸ்மார்க் விற்கிறியா, பிராந்தி பத்தலையா, கஞ்சா போதை ஏற்றி விடு, கஞ்சா போதை பத்தலையா, அபின் போதை ஏற்றி விடு, போதைக்கு போதை இன்னும் அடுத்து மாத்திரை டானிக்கு என்னென்னலாம் பண்ண முடியுமோ அப்படி ஏற்றி விடுறான் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பெண்கள் ஆபாசமா திருக்கி கண் முன்னாடி நிறுத்துற மாதிரி சினிமாக்கள், ஊடகங்கள், அது இல்லாம எக்கச்சக்கமான தளங்கள், ஆபாச தளங்கள், அது எதற்குமே தடை கிடையாது. அப்ப கார்பரேட் நலன் சார்ந்து சாதாரணமா ஒரு டூத் பேஸ்ட் விளம்பரம்னா கூட பெண்கள் ஆபாசமா, நீ ஃப்ரெஷ் பண்ணினா உன் வாய் ஃப்ரெஷ்ஷா இருந்தா உன் பொண்ணு பின்னால் உன் பின்னாடி வரும், ஒரு சாக்லேட் கூட உன் முன்னாடி வரும், ஒரு லுங்கி கட்டுற விளம்பரமா இருந்தா அதுல 4 மாடல் அழகிய முன்னிறுத்தலாம், கிரிக்கெட் நடக்குதா இருந்தா அங்க 4 மாடல் அழகிய ஒரு 6 4 அடிச்சா ஆட விடலாம். இப்படின்னு தொடர்ச்சியா கார்பரேட் ஊடகங்கள் கலாச்சார ரீதியான சீரழிவை ஏற்படுத்துது. அதோட விளைவுகள் தான் இதை போன்ற குற்றங்கள் மேலும் மேலும் அதிகரிக்கிறது, போதைகளை அதிகமாக்குகிறது. இந்த சமூகம் ஒரு மனிதனை மிருகமாக்கக்கூடிய வேலையை தீவிரமா செய்வது இந்த அரசும் முதலாளிகளும் தான். அப்ப இதை ஒழிக்காமல் பெண்கள் மீதான பாலியல் வக்கிரங்களை ஒழிக்க முடியாது. அதை ஒழிப்பதற்கு நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும். அதுதான் தீர்வாக இருக்கும்.